வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச வத்த குழம்பு. இந்த வத்த குழம்போட தொட்டுக்கு ஒரு காய்கறி செஞ்சால் நல்லா இருக்கும்ல. அந்த காய் என்ன கேட்டிங்கன்னா குடமிளகா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் குடமிளகா இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடமிளகா ஓவர் குக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாறும். சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேப்சிகம் ஃப்ளேவர் இருக்குது, அதனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி அந்த குடமிளகா எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வத்த குழம்பு நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி வத்த குழம்பு போட்டிருக்கோம், ஆனால் இன்றைக்கி இன்னொரு மெத்தடில் கொடுத்துருக்கேன். இது சூப்பரான ரெசிபி. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மந்தக்காளி வத்தல் 3-4 டேபிள் ஸ்பூன், முழுதனியா 3/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10-12 நம்பர், சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம், தக்காளி 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், புளி 1 லெமன் சைஸ், பூண்டு 15-20 நம்பர், தேங்காய் 2 பத்தை, நாட்டு சர்க்கரை சிறிதளவு, சால்ட் தேவையான அளவு, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். இந்த வத்த குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முழுதனியா எல்லாத்தையும் ஒன்றா வறுத்து பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். வத்த குழம்பு நீங்கள் அரைச்சும் போடலாம், அதாவது தண்ணி ஊற்றி அரைச்சும் போடலாம். சில பேருக்கு அந்த அளவு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து நல்லா பவுட்ரு அரைச்சி அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பவுட்ரு பண்ணலாம். இந்த வத்தல் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு இந்த வத்தலை போட்டு உடனே எடுத்துக்கணும். அதாவது நல்லா சூடான எண்ணெயில் மட்டும்தான் போடணும். சூடு இல்லாத எண்ணெயில் போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்ட உடனே பொரிஞ்சு வரும், அதை உடனே நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கசப்பு வரும். அதனால தான் சூடான எண்ணெயில் போட்டு பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தாளித்து குழம்பு ரெடி பண்ண போகிறோம். அதனால் நெல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். ஏங்கிட்டனா வத்த குழம்பு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது எப்பவுமே அந்த எண்ணெய் அளவோட அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. இப்போது தாளிப்பு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. இந்த பூண்டு 15-20 நம்பர் நான் தாளிப்பாக போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்டு அதிகபட்சம் 1 நிமிஷம் வதக்குங்க, ரொம்ப நேரம் குக் பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் சமைக்க தெரியாதால் கூட இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் சூப்பராக சமைக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா தூள், அதாவது மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு கொத்தமல்லி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிலாம் பார்க்குறீங்களே நல்லா முழுசாக இருக்கா? இந்த குழம்பு பாருங்கள் இப்போ தண்ணியாக இருக்குது. இதே குக் பண்ணி முடித்த பிறகு என்ன மாதிரி டெக்ஸ்டர் வருதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். உங்களுக்கு எதுக்காக இப்படி காமிக்கிறேன்னா எந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்தால் கரெக்டான ஸ்டேஜுக்கு உங்களுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போட முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போது நல்லா கொதிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதை நல்லா பவுடர் மாதிரி ரெடி பண்ணுறோம். பவுடர்னால் ஒரு 95% அளவுக்கு பவுடர் அரைச்சிக்கணும். கொஞ்சமாக 5% அளவுக்கு கொஞ்சம் குறை இருந்தால் தான் அந்த வத்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா கெட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா தண்ணி நல்லா கெட்டியாக இருக்கா? இதுக்கப்புறம் தான் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி இதில் ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஃபஸ்ட்டு மசாலா போட்ட பிறகு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம். அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்ட பிறகு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வரும். டோட்டலாக 18 மினிட்ஸ். இந்த குவான்டிட்டிக்கு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இந்த புளி தண்ணி நல்லா குக் பண்ணி முடித்த பிறகு தேங்காய் பால் ஊற்றுறோம். அதாவது நான் சொன்னேன் அந்த 2லேருந்து 2.5 பத்து தேங்காய் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த தேங்காவை பால் எடுத்து யூஸ் பண்ணணும். தேங்காய் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் பேஸ்ட்டாக போட்டோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் மாறிடும், அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்காது. அதனால தான் தேங்காய் பால் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி வத்தல், அதுக்கப்புறம் அந்த பவுடர். நான் சொன்ன குவான்டிட்டி பவுடர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரும். ஆனால் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணல, சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி உள்ள பவுடரை நல்லா டைட்டான ஜாரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வத்தக்குழம்பு போட்டீங்களோ அந்த டைமில் அந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த கிரேவி டெக்ஸ்டர் தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, கடைசியாக கொஞ்சம் நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் போடலாம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அந்த நாட்டு சக்கரை அந்த புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் பிடிக்கும். இது தொடர்ந்து குடமிளகா உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். குடமிளகாய் உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 400 கிராம், குடமிளகாய் 2 நம்பர், தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், சீரகம் அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், சீரகம் பவுடர் சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதங்க குடமிளகாய் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்கிட்ட இருக்க இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். அரைக்கும் போது குறைன்னு அரைச்சி சில பேர் போடுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஏன் கேட்டனா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா ஸ்மூத்தாக கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மஞ்சட்டில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு சீரகம் போட்டிருக்கோம். இந்த சீரகம் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் காஞ்ச மிளகாய், இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன்.
பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் இந்த மாதிரி கரெக்டாக வதங்கி வந்திருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 60% 70% மென்ஷன் பண்ணுறேன்னா, கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் வதக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போனால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு, தக்காளியும் போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு போட்டுரும். நீங்கள் இந்த தக்காளி போட்ட பிறகு மசாலா போட்ட பிறகு நார்மலாக வதக்குவீங்கள, அந்த மாதிரி மெத்தடில் எதுவுமே வேண்டாம். எல்லாமே ஒன்றா போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் அந்த உருளைக்கிழங்கு எப்படி கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஈவன் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் குக் பண்ணி முடித்த பிறகு அந்த காரம் கரெக்டாக அந்த கிழங்குல இறங்காது. அதனால தான் கரெக்டான சைஸில் கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். பெரிய கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டு கரெக்டாக 60 to 70% அளவுக்கு வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு போட்ட பிறகு திருப்பி தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது முந்திரி தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு தான் குடமிளகாய் போட ஆரம்பிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த மசாலா நல்லா கெட்டியாக வந்திருக்கு. அதே டைமில் அந்த கிழங்கு நல்லா முழுசாக இருக்குது. அதனால தான் கரெக்டான ஸ்டேஜில் அந்த பேஸ்ட்டை போடணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குடமிளகாய் போட்டிருக்கேன். சீரகம், கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ண உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி நீங்கள் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ராங்கான அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். அதாவது குடமிளகாவோட ஃப்ளேவர் அதிகமாக வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி ரைஸோட மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரியோட தொட்டு சாப்பிட்னா அந்த ஒரு பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வத்த குழம்பு, குடமிளகாய், உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணிட்டு பார்த்துருக்கீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இந்த 2 ரெசிபி எப்படி பண்ணுறது. ஒன்று வத்த குழம்பு, அதுக்கப்புறம் குடமிளகாய், உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.